இந்த துலுக்கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம், தெரியுதா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, நீ என்ன சொல்ல தெரியுமா? வழிக்கு வந்துட்டேன்னு சொல்லணும். அதான் எங்க சம்பிரதாயம், சட்டம், தெரியுதா? தெரியாடா? தெரிஞ்சிச்சுன்னு சொல்லண்டா. என்னடா தகராறீங்க? என்னையாச்சு? என்னடா ஆச்சு? கேக்குறேன்ல, ஏன்டா முழிக்கிற? வழிக்கு விழுந்துட்டேன். என்னது? வழிக்கு விழுந்துட்டேன். சரி சரி போ. உள்ள அனுப்பலாம், வாயா. போ. அப்பா பாட்டி, அப்பா பாட்டி, அப்பா அப்பா. அம்மா, மாப்பிள முகமெல்லாம் என்ன மாப்பிள? வழிக்கு விழுந்துட்டேன். வழிக்கு விழுந்துட்டேன். இங்க பாசம் ஜாஸ்தி, அதான் வழிக்கு வந்துட்டேன். பாத்து மாப்பிள, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால. பிள்ளைங்களாம் நல்லா தான் இருக்கு, நீங்க கவலை இல்லாம இருங்க. ஆமாப்பா ஆமாப்பா, டைகரும் நல்லா இருக்கு, வெஜிடேரியனா இருக்கு. இப்ப மாஷா திங்குது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணனும் கொடுக்குது. மாப்பிள, என்னால கத்தி பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது. நீங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க. பாட்டி சொல்றத கேட்டு நடங்க. நீங்க சொன்னதாம்மா கரெக்ட். இந்த பட்டத்துல மரியாதையே கிடையாதுமா. பார்சல் ஏதாவது கொண்டு வந்தா சீக்கிரம் கொடுத்து இந்த பக்கம் வாங்க. ஐயோ, நான் கையில ஒண்ணும் கொண்டு வரலையே. என்னமோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயா. நான் அப்பவே சொன்னேன்ல, மனுல போட்டுருக்கேன்னு. இல்ல பரவாயில்ல, அடுத்து இங்க வா. சரி சொல்லு. இங்க வா. இது யமுனா, என் டாட்டர் நர்ஸா இருக்கா. இது கிருஷ்ணா, என்ன உயிரை காப்பாத்தினவர் இவர்தான். ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, சின்னம்மா, நர்ஸ் சின்னம்மாப்பா. ஏய், என்ன சொல்ற? சும்மா இரு. சின்னம்மா தான்ப்பா, இங்க பாருங்க. சாரி பசங்க, இந்த போட்டோ வச்சுக்கிட்டு. இல்ல பரவாயில்ல, நீங்க தான் அப்பாவுக்கு எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவாளுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த போட்டோ நீங்க நீங்க கிருஷ்ணசுவாமி. போய்க்கினாரு. ஈஸ்வரனோட லீலையை புரிஞ்சுக்கவே முடியலையே. எப்படி எல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அம்மா நமஸ்காரம், நான் பஞ்சாபி நேஷன் ஐயர்னு கூப்பிடுவா. என்ன மேட்ரிமோனியல் நான் தான் இங்க வரதுக்கு முன்னாடி எழுதி போட்டேன். நேரா ஆச்சு, புறப்படுங்க. யமுனா பாருங்க. உட்காரு. அப்பாடா, காஃபி சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல பாட்டி. காவேரி பாத்துமா, அதெல்லாம் சரி பண்ணணும். மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம்தான். முதல்ல முழு வீட்டையும் வச்சிருந்தோம், இப்ப வாடகைக்கு விட்டதுல கொஞ்சம் பணம் கிடைக்குது. எல்லாத்தையும் நிறுத்தி போட்டா அந்த சண்டால. ஆமா, பணம் கட்டலன்னு டிவியும் ஃப்ரிட்ஜையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டேய், எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் உளறாதடா. பரவாயில்ல, என்கிட்ட தானே சொல்றா. இதேண்டா அவுத்து விட்ட? கடிக்காத
பாட்டி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பாட்டி சிட் அம்மா சிட் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னேனே எந்த டாக்டரை பாக்குறீங்க? எங்க பாக்குறது? முந்தியெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சர்க்கரையே சேர்த்துக்கிறது இல்ல. முதுகெல்லாம் கட்டி வந்து ஒரே தொந்தரவா இருக்கு. அடிக்கடி மயக்கம் வருதுமா. ஐயோ என்னம்மா அது? நாளைல இருந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது எங்க ஹாஸ்பிடல் வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. காவேரி கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. அத புடிடா, கீழ் விட்டு நாய் கடிச்சிட போகுது. காவேரி தண்ணி கொண்டாமா. ஐயோ காவேரி என்னமாச்சு? காவேரி அம்மாடியாச்சு என்னம்மா சொல்லு. காவேரிக்கு என்னாச்சு? உள்ந்துச்சா? காவேரி இங்க வா இங்க வா காவேரி இங்க வா. நான் சொல்றது கேளு. அம்மா உன் நாய் பேர் என்ன? டைகர். டைகரா? தொடுங்க. ஐயோ என்ன கடிச்சிடுமே. யமுனா இப்படி கொஞ்சம் வாயேன். டே நில்லுடா, நீ வெளியில இருடா. ஏய் கது இந்தடா, உள்ள வந்த உதப்பேன். கடைசியில வரதுல ஒரு சௌகரியம் இருக்கு, கூட்டத்துல இடிபடாம வரலாம். யமுனா வணக்கம். காவிரி எங்க? இந்த என்னது போட்டு தாவ? ஆமா எப்போ? இங்க வந்துட்டு போனமே, ஆ போன வாரம் இங்க வந்துட்டு போனமே. இவ அரை வருஷம் பரீட்சையில முதல் மனைவிய தேறி இருக்கா மாப்பிள. அப்பா நான் ஃபோர்த்ப்பா. ஏ என்னை விட கெட்டிக்கார பசங்க 3 பேர் இருக்காங்க. அவங்கள எப்படியாவது துரத்தி அனுப்பிட்டா நான் தான் ஃபர்ஸ்ட். அப்பா ஆனா ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, படிப்பை விட விளையாட்டு தான் நல்லா வருது. 2 பசங்க நல்லா படிக்கிறாங்க மாப்பிள. யமுனா சொல்லுச்சு, நீங்க 4 வருஷம் முழுசா இருக்க வேண்டாமா, 2 வருஷத்துல விட்டுருவாங்களாம். நான் திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. நான் இப்ப ஊசி போட்டுக்கிறது இல்ல, மாத்திரையே சாப்பிடுறேன். நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம இருங்க மாப்பிள. நாங்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறோம் மாப்பிள. பாட்டி அப்பா நான் டைப்ரைட்டிங் கத்துக்கிறேன்ப்பா. சின்னம்மா தான் சேர்த்து விட்டாங்க. டைப்ரைட்டிங் முடிச்சிட்டேன்னா அப்புறம் கம்ப்யூட்டர். அப்பா சின்னம்மா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கப்பா. வீட்டு வாடகை லேட் ஆகுது, அதனால வீட்டை வாடகைக்கு விட்டுறீங்களா? ஆனா நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள. வேற வழி இல்லாம போச்சு. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. யமுனாக்கு நம்ம வண்டி கடன் போட்டிருக்கோம். புறப்படுங்க. அப்பா இந்தாங்க திருநெல்வேலி அல்வா. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா 3 நாளைக்கு வரும். அப்பா அதோட டைகரையும் கூட்டிட்டு வரா. யமுனா 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 ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டாம், அது என்னோட கடமை. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்ப நம்ம 2 பேர் உறவுக்காரங்க. ஏமா என்னது இது? அங்க இங்க இடம் மாதிரி பேசிட்டு இருக்கா. உறவா? மண் இருக்குதா? 3 பேருக்கு தான் அனுமதி. ஓஹோ அப்படியா? சரி சரி. இருந்தாலும் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இந்தமா இன்டர்வியூக்கு மனு ஒண்ணு எழுதி கொடு, சட்டப்படி அனுமதி வரும். என்னென்ன உறவு? நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் கட்டிக்க போறோம், அதனாலதான் சந்திக்கணும்னு எழுதி கொடு. புரியுதா? எங்க எங்க கொடுக்கணும் சார்? முன்னால ஆபீஸ்ல.
நேர்ல வேறையா? எல்லாம் செக்கப் பண்ணி தானே விட்டாங்க. இது என்ன பேப்பர் கையில ஸ்பெஷல் போஸ்ட்ல வருதா? என்ன லெட்டர்? பர்சனல் லெட்டர். அப்படியா? என்கிட்ட காட்டாம புடியா நீ? என்ன எங்க சார் ஒண்ணு இல்ல, இன்டர்வியூ முடிஞ்சு இப்பதான் வர. முடிஞ்சு போச்சுல்ல, போ. அவங்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத, புரியுதா? சரி கிருஷ்ணா, நான் வெளியில போனதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே எல்லா காரியத்தையும் செஞ்சு வச்சுடுறேன். செலவு இல்லாம சீப்பாவே கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன சொல்ற கிருஷ்ணா? நான் இத்தனை நாளும் ஒண்ணு கிருஷ்ணா வாடா ஓடான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ மாப்பிள்ளையா போற, ஒன்னு நான் எப்படி கூப்பிடுறது? கிருஷ்ணான்னு கூப்பிடுறதா, இல்ல கிருஷ்ணா சார்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளை சார்னு கூப்பிடுறதா? நான் ரொம்ப பேசுறேனோ? சரி, குட் நைட். யாரு யாரு? என்ன நடந்தது? பாருங்க, கீழே போட்டுரு, அசிங்கம், கீழே போட்டுரு. கிருஷ்ணா இங்க வா, கிருஷ்ணா இங்க வா, இங்க வா, இங்க வா கிருஷ்ணா. கைய அலம்பிக்கோ, கைய அலம்பிக்கோ. ரெமிஷன் போயிடும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஆமா, என்ன இது? அட மகாபாவிகளா, என்னெல்லாம் செய்யறாங்க? நாயிரே, ஒரே வாசனையாக்குது. சாம்பாரா? ஆமா. இது என்னது? இது பெருங்காயம். நாயிரே, பெருங்காயம் மூத்தர் நாத்தடி. இது கிருஷ்ணா, நமக்கு எதுக்கு மானம், ரோஷம், கோபம் எல்லாம்? நமக்கு வேண்டியது என்ன? வெளியில போகணும், அவ்வளவுதானே. உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் 10 வரைக்கும் என்ன, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 కోపం పడతా శాంతము లేక సౌఖ్యము లేదు. ఇందా కొండ పోయి ముచ్చురు. என்னம்மா பிச்சை? வணக்கண்ணே. கோவிந்தனுக்கு என்ன ஆச்சு? தெரியாதுண்ணே. உனக்கு தெரியாமல எல்லாம் நடக்குது? நிஜமாவே தெரியாதுண்ணே. என் பேரு தெரியாதுண்ணே. ஏய், துலுக்கானா? என்ன பார்த்தேன். எல்லாம் நடக்கட்டா. Yeah!
கிருஷ்ணா ஐயரே, அங்க போங்க. வேணாம் ஐயரே. அவனை விடு. ஐயோ குத்தினாதே கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா துலுக்காடா 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 என்னையா இது என்னையா ஆச்சு வழிக்கு ஊத்துட்டேன். வழிக்கு போயா போய் டாக்டர் பாரு. வணக்கங்க. வணக்கம். வணக்கம் தலைவா. வாயா வா. வேகமா நடங்க. என்ன செய்யறதா இருக்கிற ஐயா, யாராவது பொறுப்பா இருந்து நடத்தினாதானே வேலை நடக்கும். நடமாட்டமே நின்னு போயிருது. பண்டிகை வேற வருது. உங்க சண்டையில எங்க பொழப்ப கெடுத்துறாதீங்க. என்ன புரியுதா? இல்ல புரியலங்க. சத்தாய்க்காத. இப்ப நீதான் தலைவன் முடிவானதுக்கு அப்புறம் பொறுப்பெடுத்துக்காம இருந்தா எப்படி? அவனுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்தனோ அதே பங்கு. வேலை நடக்கணும், அவ்வளவுதான். பீடி சிகரெட் உரெல்லாம் தேங்கி இருக்குது. டேஞ்சர். என்ன சட்டப்பட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வருமா? பீடி சிகரெட் சாராய வியாபாரத்துக்கு என்ன பார்ட்னரா சொல்றீங்களா?
இது தப்பு செஞ்சவங்க திருந்துற இடம்னு வெளியே இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க வியாபாரத்துக்கு நான் வரல. அப்போ வியாபாரமே வேணான்றியா? ஆமா. அவனையும் செய்ய விட மாட்டேன்ற, நீயும் செய்ய மாட்டேன்ற, நீ உத்தமனா இருக்கிறதுக்கு நான் பட்டி கிடக்கணுமா? வேணாம். கிடைக்கிற சம்பளத்துல தான் சாப்பிட்டு பாரு, கொஞ்சம் தொப்பையாவது குறையும். எனக்கு வீட்டுக்கு போகணும். நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். புரியுதா? மரியாதை கொடுத்து பேசுறா, இல்ல சமத்தியம். நீ காக்கி யூனிஃபார்ம் போட்ட குத்தவாளி. எனக்கு அந்த யூனிஃபார்ம் கிடையாது, அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன மரியாதை? இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச நடக்கிறதே வேற. நேர ஜெயிலர் கிட்ட போய் சொல்லிடுவேன். புரியுதா? நான் லட்சுமணா நாவா அவனை நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி ஜெயிலர் கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க போறானா? அதுக்கு முன்னால அவன் என்ன அடிச்சிட்டான்ட்டு நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் பாரு. அதுக்கு சாட்சி நீ என்ன அவன் மானாவரி அடிச்சிட்டான்னு சொல்லு. எப்படிமா மேல தூசு கூட படாம சொன்னா ஜெயிலர் நம்புவாரா? அதுவும் சார் தான், நம்புற மாதிரி செய்ய. அடுத்த வாரம் வீட்டுல விசேஷம், பார்த்து செய். நான் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் என்னதான்? ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணா எதுக்கு அடிக்கிற உன்னை? கிருஷ்ணா, கிருஷ்ணா ஆமா ஆமா ஆமா. என்னடா நீ என்ன மாஃபியா டானா? இந்த ஜெயில நடத்துறது நீயா இல்ல நானா? ஐயா என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியலைங்க. புரியலையா? ஏய் வாடா. என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லு, பயப்படாத. இவன் அட்டொழி தாங்க முடியலைங்க. காணிக்க வாடன் துலுக்கானா, இவன் வியாபாரத்துக்கு துணை போலன்னு அவனை போட்டு அடிச்சிட்டானுங்க. யோ பொய் சொல்ல. நீ கைதி, அவன் போலீஸ்காரன், மரியாதை நடந்துக்க. சரி பாத்தீங்களா, உங்க முன்னாடியே இப்படின்னா சாராயம் வீடி எல்லாம் நடக்குதுங்க. நியாயம் கேட்டதுக்கு தான் இப்படி. ஐயா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லைங்க, கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லுங்க என்ன பத்தி. என்ன முச்சாமி சார், நீ என்ன அவன பார்ட்னரா? ஐயா நான் நேர்மையானவங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப இவன் உத்தமங்கிறியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணாரம் அல்வா ஹோட்டலுக்குள்ள கஞ்சா கொடுக்குறாங்க. அதை கேட்டதுக்கு தான் துலுக்கானத்துக்கு சரியான அடிங்க. ஐயருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அந்த பொண்ணை இவனுக்கு முச்சாமி தான் கூட்டி கொடுக்குறாருங்க. முச்சாமி ஏய் வெளிவாடா. வெளிக்காயம் படக்கூடாது. சரி ஐயா. ஐயா ஒரு ஐயா பரட்டி போட்டாடி. ஐயா 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 போலீஸ்காரன் மேல கை வைக்க. அறிவு கேட்டவனே, ஐயா என்ன சொல்லிட்டு போற? மூஞ்சில மிதி கூட
கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு இன்னைக்கு விடுதலை. நீயும் தகராறு பண்ணாம இருந்திருந்தா இன்னும் 2 வாரத்துல வெளியில வந்திருக்கலாம். கிருஷ்ணா, பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்படி கெடுத்துனுட்டியே. ஐயரே, நான் வருவேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா, ரொம்ப நன்றிப்பா. அடிச்சதுல நீ வலிதாங்க முடியாம பொய் சொல்லியிருந்தா என் வேலை போயிருக்கும். நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியாதவன் ஆயிட்டேன். ஜெயிலர் உன் ரெமிஷனை கட் பண்ணிட்டாரு. பொறுமையா இரு. இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறத விட பொறுமையா இருக்கிறது தான் முக்கியம். பாரதியார் கவிதைகள் இந்தா. என்னது? யார கட்டி இதெல்லாம் எடுக்கிறீங்க? வேற என்னமா செய்யறது? இன்ஸ்டால் மட்டும் கட்டல, வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்றீங்க. வந்துருவாருன்றீங்க, அவரும் வர்றதாக தெரியல. அப்ப நாங்க தெருவுல நிக்கிறதா? வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டல. வீட்டுல குடியிருக்கிறவரு அவரே வீட்டை விலைக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கண்டிப்பா உங்களை மேல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அட பாவி, வீடு வாடகைக்கு விட்டதுக்கு இதானா நன்றி? இதோ பாருங்கம்மா, நீங்க இதெல்லாம் பேச முடியாது. தனுஷார் பேர்ல வீடு இருக்கு, அவரும் பணம் கட்டல. கேட்டா வீடு வேணாம்னு சொல்லிட்டாரு. வேண்டான்னு சொல்றதுக்கு அவன் யாரு? எங்க பணம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. அவர் நினைச்ச பெரிய இடத்துல சொல்லி எங்க கம்பெனியை இழுத்து மூடிடுவாரு. அவர் ஏத்து எங்களால எதுவும் செய்ய முடியாது. வேணும்னா நீங்களே பேசி பாருங்க. வாடா. Yes, that is international. Yes, wait a minute. Call for you, sir. ஏமா, உங்களுக்கு என்ன வேணும்? தனுஷ் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? பழைய பார்ட்னர்னு சொல்லுங்க, தெரியும். அப்படியா? உட்காருங்க. அவர் எங்க இருக்காரு இப்போ? உள்ளதான் இருக்காரு. சொல்றேன், உட்காருங்க. Excuse me, sir. உருப்படுவியா நீ? யாரு? உருப்படுவியான்னு கேக்குறேன். நீ நல்லா இருப்பியா? ஏய்யா, என் மருமகனை தான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். நாங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கிறோம். அங்க இருந்து எங்களை வெளியே தள்ளி தெருவுல நிறுத்தி பாக்குறதுல உனக்கு என்னையா சந்தோஷம்? நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? நீ இப்ப இங்க போக போற இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உள்ள யாரு வரேன்னு பார்க்காம புடிக்கிட்டு இருக்கியா? சாரி சார், பார்ட்னர்னு சொன்னாங்க. அதான். மண்ணாங்கட்டி பார்ட்னர். தூக்கி வெளியே போடு. செய்யறத செஞ்சுட்டு நல்ல வேலை என்ன ஜெயில போடல. தூக்கி வெளியே போடுறீ. என்ன பார்த்துட்டு திருட்டு கழுதை. யாரா திருட்டு கழுத? யாரு திருட்டு கழுத? ஓடி வெளியே. ஓடி. நித்யா, be careful. ஓகே சார். Sorry friends. மாத்திரை சாப்பிட்டாலும் டிஃபன் சாப்பிடணும்னு சின்னம்மா சொல்லியிருக்காங்க. நீ என்ன தூங்கிட்டே இருக்கியே? பசிக்குது பாட்டி. அதோ ஹோட்டல். நித்யா, நித்யா. அம்மா, நிறுத்துறீங்களா? பாட்டி. காவேரி மிஸ், உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? யூ கேன் கோ. சிஸ்டர், நர்ஸ் யமுனா இங்க தான் வர்க் பண்றாங்க. அந்த அம்மாக்கு இன்னொரு குளுக்கோஸ் ஏத்தணும். போய் வாங்கிட்டு வரீங்களா? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? சின்ன பசங்களா வந்திருக்கீங்க? யமுனாக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, அவங்க தான் எங்க சின்னம்மா. சின்னம்மாவா? சரி, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும். பெரிய டாக்டர் வந்துருவாரு. பெரியவங்களை கூட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த வண்டியை வச்சு கிளம்பலாமா? போ. என்ன பாப்பா? சென்ட்ரல் ஜெயில் போங்க. Thank you.
சோ ப்ராப்ளம். ஆமா அங்கிள், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. இதென்ன தர்மசத்திரம் நினைச்சியா? தர்மமா கொடுக்க வேண்டாம், ஏன்னா வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா செய்யறேன் அங்கிள். ஹலோ, ஆமா சார், தனுஷ் பேசுறேன். ரொம்ப நாளாச்சு சார் உங்க குரல் கேட்டுட்டு. அப்படியா சார்? சார் சார் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க சார். உங்களுக்கு தனி அதிர்ஷ்டம் சார். ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. போன வாட்டி மாதிரி இல்ல. சீ 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 சீ, அவ ஏமாத்திட்டு சார். இந்த வாட்டி எப்படி நடக்காது சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வயசா? வயசு என்ன? 12 13 சொல்லுங்க. 12 சார். வேலை கெட்டு வந்தல, வேலை வந்தாச்சு சார். 12 சத்தியமா சார். டைப்ரைட்டிங்ல லோவர் பாஸ் பண்ணிருக்கேன் சொல்லுங்க அங்கிள். லோயமா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. லோயர் டைம் பாஸ் பண்ணிருக்கு சார். சரி சார், நான் வந்துடுறேன் சார். தெரியும் சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஓகே சார், ஓகே. ஏன் லோவர் பாஸ் பண்ணா போதாதாமா, ஹையரும் பாஸ் பண்ணணுமா? நீ என்ன பாஸ் பண்ணியோ ஃபெயில் பண்ணியோ எனக்கு தெரியாது. ஆனா அதிர்ஷ்டம் உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சிருக்கு. போதுமா? பச்சை பாப்பா. சவப்பு பாப்பா. புரியல? புரியல? சார் ஹாப்பினா நான் ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நிம்மதியா சாப்பிடு. Thank you sir. தனுஷ், இந்த பையனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. அவங்க பாட்டிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கவனி. பாவம். நானே இன்னைக்கு போயிட்டு நாளையில இருந்து வேலைக்கு வரேன் சார். உட்கார் உட்கார். உன் வேலை இன்னையில இருந்து தான் ஆரம்பம். சாப்பாட்டை பாதியோட நிறுத்தக்கூடாது. சாப்பிடு. சாப்பிட்டேன் சார். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. தனுஷ் போ. நீ சாப்பிட்ட பிறகு நானே ஆஸ்பத்திரி கொண்டு சரி வரேன். சார். வர. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அடுத்த வாட்டி டைகரையும் உள்ள விட சொல்லுங்க சார். பட்டி நாய்க்குட்டி உள்ள விட சொல்லி. நடரா டே நாய்க்குட்டி. சாப்பிடுமா? நிஜமாவே போதும் சார். Thank you sir. என்னடா திருடிட்டியா? போடா. டைகர் ஷூ. உன்னை டைகர் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க.